ஹே, என்னாச்சு? ஐயோ சுஜி, இந்த பேங்க்ல இருந்து காசு டெபிட் ஆகியிருக்கு. எப்படின்னு தெரியலையே. கார்டு என்கிட்ட தானே இருக்கு. பின் நம்பர் எதுவும் யாருக்கும் நீங்க கொடுத்தீங்களா? இல்லையே, நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஒன்று வருதுன்னு சொல்லி என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? அதை ஃபில் பண்ண சொல்லி ஃபார்ம் ஒன்றும் அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல எதுவும் ஓடிபி எதுவும் கேட்டிருந்தாங்களா உங்ககிட்ட? ஓடிபி? ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓடிபி ஒன்றும் கேட்டிருந்தாங்க தான். அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? அதை நான் சென்ட் பண்ணேன். ஐயோ சரண்யா, நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் மூலமா எங்களோட ஓடிபி நம்பர்ஸ் எடுத்து அது மூலமா நிறைய காசுகள் இந்த மாதிரி மோசடி செய்யற விஷயம் நடக்குது. உங்களுக்கு தெரியாதா? ஆம், இது போன்று நீங்களும் சில சந்தர்ப்பங்களில் ஏமாறக்கூடும். எனவே பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியமானது. ஆம், இவ்வாறான ஓடிபிகள் மூலம் உங்களுடைய வங்கி கணக்குகளில் உள்ள பணங்களை நீங்கள் இழக்கும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே ஓடிபி என்றால் என்ன, அது தொடர்பில் நீங்கள் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். இணைய வங்கி கொடுப்பனவுகள் அல்லது சமூக வலைத்தள கணக்குகளை பயன்படுத்தும் நாம் யாவரும் அறிந்திருக்க ஒரு விடயம் என்னவென்றால் ஒன் டைம் பாஸ்வேர்டு எனப்படுகின்ற ஓடிபி. பெரும்பாலும் 6 இலக்கம் கொண்ட இந்த ஓடிபி ஆனது குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். இந்த ஓடிபி ஆனது உங்களது போனுக்கு SMS ஊடாகவோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ அல்லது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட் கொண்ட ஏதாவது ஒரு ஆப்பினூடாகவோ உங்களை வந்தடையும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தற்சமயத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள், ஆனால் உங்களது வங்கி கணக்கோ அல்லது உங்களது சமூக வலைத்தள கணக்குகளோ இவர்களினால் கைப்பற்றப்படும். எனவே மிகவும் அவதானமாக இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இதனால் உங்களது வங்கி கணக்குகள் மட்டுமன்றி உங்களது சமூக வலைத்தள கணக்குகளும் ஹேக்கர்களால் கைது செய்யப்பட்டு முடக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களது கணக்குகள் அவர்களால் வேறு வகையான மோசடிகளுக்கு ஆளாக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே மிகவும் பாதுகாப்பான இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் உங்களது பாவனைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.